அருளடையாளங்கள எனக்கு நற்கருணை சரியா புரிய மாட்டேங்குது ஃபாதர். நற்கருணை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கட்டாயமா சொல்றேன்ப்பா. நற்கருணைங்கிற ஒரு அற்புதமான அருளடையாளம் இருக்குது இல்லையா, அதுதான் திருச்சபைக்கும் சரி, நமக்கும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கும் சரி மையமா இருக்கக்கூடியது அதுதான். நற்கண்ல யார்ப்பா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. வெரி குட். நற்கண்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் முழுமையாக அந்த நற்கண்ணில் அவர் இருக்கின்றார். நாம ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிட்றோம்ல, அது நம்முடைய உடலுக்கு பலனை கொடுக்குது. அதுபோல நம்முடைய ஆன்மாவிற்கு பலன் கொடுப்பது எது அப்படின்னா அது நற்கருணை தான். நற்கருணை நம்முடைய ஆன்ம உணவாக இருக்கின்றது. பெரிய வியாழக்கிழமை வழிபாடு பார்த்துருக்கீங்க தானே? அதுல இறுதி உணவின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கனையை உருவாக்குறார். புரிஞ்சுதா? மனிதர்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பின அந்த இறைவன் மனித உரு எடுத்து வந்தார். மனித உருவில் வந்த இயேசு அவருடைய அந்த வாழ்நாளுக்கு பிறகு நம்மோடு எப்பொழுதுமே வாழ வேண்டும்னு ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்பட்ட ஆண்டவர் இயேசுதான் என்ன செய்யறாரு? நற்கண்ணை வடிவிலே தன்னை மாற்றி நம்மிடத்திலே வருகின்றார். ஆக நற்கண்ணிலே ஆண்டவர் இயேசு உடலோடு இரத்தத்தோடு ஆன்மாவோடு முழுமையா நம்ம கூட இருக்கிறார். சரியா? ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது கோயிலுடைய நடுப்புற இருக்கிற நற்கண பெட்டி, அந்த நற்கண பெட்டியை பார்த்து நம்ம வணங்கியிருப்போம், அப்படிதானே? அந்த நற்கணை ஆண்டவர் நம்மோடு இருக்கக்கூடிய ஆண்டவர். சரியா? அந்த நற்கணை நமக்கு திடத்தை கொடுக்கக்கூடியது, நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்தக்கூடியது, நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தக்கூடியது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இன்னும் அதிகமாக இயேசுவோடு கூட இருப்பதற்கு நமக்கு திடனை கொடுக்கக்கூடியது. நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நற்கருணை வாங்கலாம் ஃபாதர்? தம்பி, ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நற்கனை வாங்கணும்னு அவசியம் இல்லை. எப்பெல்லாம் நீ தகுதியான உள்ளத்தோடு முழுமையான திருப்பலியிலே பங்கெடுக்கிறியோ அப்பெல்லாம் நீ நற்கனை வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை கூட நீ நற்கனை வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நீ தகுதியான உள்ளத்தோடு இருக்கணும். முழுமையான திருப்பலி, தந்தை மகன்ல ஆரம்பிச்சு தந்தை மகன்ல முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய முழு திருப்பலியில நீ பங்கெடுக்கும். புரிஞ்சுதா? அப்படி நீ பங்கெடுக்கின்ற பொழுது நீ நற்கனை பங்கெடுக்கலாம். கடவுள் நாம தகுதி இல்லாதவங்க தான். தகுதி இல்லாத நம்மை தேடி ஆண்டவர் இயேசு வருகின்றார். அப்ப நாம நம்மளே தகுதியாக்கிக்கணும். புரிஞ்சுதா? தகுதியுள்ள பிள்ளைகளா இருந்து இயேசுவை பெறுகின்ற பொழுது நாம் இயேசுவின் பிள்ளைகளாகவே மாறிவிடுகின்றோம். நீங்க 2 பேர் மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளும் எல்லா கிறிஸ்தவர்களுமே நற்கனை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நற்கனையினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். உங்கள் இருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். God bless you. Thank you, Father. Thank you.